சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூரில் பிரியாணி கடை, பஞ்சு கடை என அடுத்தடுத்த 3 கடைகளில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. கொழுந்துவிட்டு எரியும் தீயால் கரும்புகை சூழ்ந்தது. இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் கந்தன். வணக்கம் கந்தன், இந்த விபத்துக்கான காரணம் என்ன, முழு விவரம்? வணக்கம் கனிமொழி. தாம்பரம் அடுத்த சாலையூர் காவல் நிலையத்திற்கு அருகாமையில் தான் 3 கடையில் அடுத்தடுத்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. முக்கிய ஜிஎஸ்டி சாலை என்பதால் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. ஜிஎஸ்டி சாலையில் வேளச்சேரி பிரதான சாலையில் சாலையூர் காவல் நிலையத்திற்கு அருகாமையில அந்த முக்கியமான ஜிஎஸ்டி சாலையில் தான் இந்த பிஆர்எஸ் என்ற பிரியாணி கடை இயங்கி வருகிறது. 1 மாதத்திற்கு முன்பு தான் அந்த கடை திறக்கப்பட்டது. பல்வேறு சலுகையுடன் திறக்கப்பட்ட அந்த கடையானது திடீரென காலை நேரத்தில், அதாவது முக்கியமான நேரத்தில் காலையில் திடீரென எரிய தொடங்கியுள்ளது. இதை பார்த்த அக்கப்பக்கத்தினர் உடனடியாக அருகாமையில் வந்த சாலையூர் காவல் நிலையத்திற்கு புகார் அளித்தனர். அதன் பேரில் விரைந்து வந்த சாலையூர் போலீசார் உடனடியாக தாம்பரம் தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. முதல்கட்ட விசாரணையில் வந்து அந்த பிரியாணி கடைக்கு அருகாமையில ஒரு பஞ்சு கடை இயங்கி வருகிறது. அந்த பஞ்சு கடைக்கு அருகாமையில ஒரு வெல்டிங் சென்டர் உள்ளது. வெல்டிங் இருந்து ஏற்பட்ட அந்த நெருப்பானது அந்த பஞ்சு கடைக்கு பரவி அருகாமையில் உள்ள இந்த பிஆர்எஸ் பிரியாணி கடை மட்டும் இல்லாமல் இந்த ஆரியக்கா பேக்கரி என 3 கடைகள் அடுத்தடுத்து கொழுந்து விட்டு எரிந்தது. இதனால் அந்த பகுதி மூலமே ஒரு புகை மண்டலமாக காட்சியளித்தது. முக்கிய ஜிஎஸ்டி சாலை என்பதால் தற்போதான ஒரு போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது. தற்போது தாம்பரம் தீயணைப்புத்துறையினர் விரைந்து வந்து தீ அணைக்க போராடி வருகின்றனர். இந்த தீ விபத்தால் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பு சூழல் நிலவி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி கந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.